வணக்கம். மார்க்கோ, ரைஃபிள் கிளப், எக்ஸ்ட்ரா டீசென்ட், கன்னடத்தில் யூஏன்னு பல படங்கள் பெண்டிங்கில் இருக்குது. எப்படி இந்த வாரம் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ குருட்டுத்தனமாக பிளான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்படி பிளான் பண்ணும்போது தான் இன்றைக்கே இவ்வளோ படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு 2 நாள் நேற்று தான் தெரிய வந்துச்சு. ஸோ இதை முடிக்கிறதுக்குள்ளேயே வெள்ளிக்கிழமை ரிலீசஸ் வந்துடும். ஒரே குஷ்டமப்பாங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான். ஸோ இன்றைக்கி இந்த ரிலே ரேஸ் மாதிரி அடுத்து பார்த்த படம் பேபி ஜான், தெரி ரீமேக், அட்லி ப்ரொடியூசர், கீர்த்தி சுரேஷ், சமந்தா நடிச்சிருக்காங்க. தமன் மியூசிக்னு பல சவுத் சினிமாவுடைய லிங்க்ஸோட எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு படம். நான் தியேட்டரில் பார்க்குற முதல் வருண் தவான் படமும் இதுவே என்பது குறிப்பிடத்தக்கது. கண்டிப்பாக ஒரிஜினல் பக்கத்தில் கூட வர முடியாது, ஏன்னா ஒரிஜினல் கிடையாது இல்லையா? அதனால் இந்த ரீமேக்கோடைய ரீமேக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேபி ஜான் தெரி பார்க்காதவங்களுக்காக ஒரு சின்ன கதை சுருக்கம். பார்த்தவங்க இதை ஸ்கிப் பண்ணிடுங்க, முடிஞ்ச படத்தையும் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பேபி ஜான் கேரளாவில் பேக்கரி வச்சு நடத்திட்டு வராரு. தன்னுடைய குட்டி பொண்ணு குஷியா லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப பாசமாக இருக்காரு. எந்த வம்புது முக்கும் போகாமல் ஒதுங்கியே போறாரு. அவர் பொண்ணுடைய ஸ்கூல் டீச்சர் தாரானால ஒரு பிரச்சனை அவருடைய வீடு தேடி வருது. ரொம்ப அப்பாவியாக தெரிஞ்ச பேபி ஜான் தன்னை தேடி வந்த ஆட்களை போட்டு துவம்சம் பண்ணுறாரு. பயங்கரமாக ஃபைட்டிங்லாம் பண்ணுறாரு. யார் இந்த பேபி ஜான்? அவருடைய ஃப்ளாஷ்பேக் என்ன பாம்பேல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், அவர் இப்போ இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன இதெல்லாம் தான் இந்த பாஷா இது வந்து சத்திரியன் தெரி, அதாவது பேபி ஜான். ஒஸ்தி படத்தில் சிம்புவை பார்த்தா மாதிரி இந்த படத்தில் வருண் தவான் நல்லா பாடி பில்ட் பண்ணியிருக்காரு. செம்மையாக டான்ஸ் ஆடுறாரு, நல்லா சண்டை போடுறாரு, நடிக்கவும் செய்கிறாரு. ஸ்டில் ஒரு மாஸ் ஹீரோவாக தன்னை காட்டிக்க கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நம்மளுக்கு ஏற்றுக்க முடியலான்னு தெரியல. அவருக்கும் அவர் பொண்ணுக்கும் அண்ட் அவருக்கும் அவர் அம்மாவுக்குமான காட்சிகளில் அவருடைய நடிப்பு நல்லாவே இருந்தது. குஷி கேரக்டரில் ஜாரா செம்ம கியூட்டாக இருக்காங்க. முழுசா படத்தில் பல வசனங்கள் அவங்களுக்கு இருக்கு. சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் தனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை பக்காவே கேரி பண்ணியிருக்காங்க. ஹீரோ கூடவே போலீஸ் கேரக்டரில் வர ராஜ்பால் யாதவ் செம்மையா ஸ்கோர் பண்றாரு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு இடத்துல வருண் தவானுக்கு வந்ததை விட இவருக்கு கைத்தட்டல்கள் ஒரு சீன்ல செம்மையா கேட்டுச்சு. வில்லன் ஜாக்கி ஷெராஃப் வழக்கமான மசாலா பட லவுட் வில்லனா கெத்து காட்டியிருக்காரு. சின்ன ரோல்ல வாமிகா கபி படத்தில் இருக்கிற எல்லாரை விடவும் அழகாவே இருக்காங்க. அவங்களுக்கான லிமிடெட் ஸ்பேஸ்ல என்ன பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. அம்மா கேரக்டர்ல ஷீபா சட்டாவும் நீட் பர்ஃபார்மன்ஸ். தமன் தன்னுடைய தெலுங்கு சரக்கை எக்கச்சக்கமாக மிக்ஸ் பண்ணி பிஜிஎம் பாடல்கள்னு படம் முழுக்க ஃபில் பண்ணியிருக்காரு. எஃபெக்டிவாகவே இருக்கு. பட் கிளைமேக்ஸ் போர்ஷனில் அவருக்கே என்ன செய்யறதுன்னு தெரியலையோ நம்ம இஷ்டத்தையும் ஏதோ ஒன்று போட்டு வச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் சில சென்டிமெண்ட் காட்சிகளில் சம்திங் படத்தில் வரும்ல லல்லா அது மாதிரியே ஒரு பிஜிஎம் திரும்ப வந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் கிரண் கௌஷிக்கோடைய சினிமாட்டோகிராஃபி, ரூபனுடைய எடிட்டிங் ரெண்டுமே படத்தோடைய எனர்ஜெட்டிக்கான டோனை மேட்ச் பண்ணியிருக்கு. ஆனால் சவுண்ட் மிக்சிங் மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு. ஏன்னா டயலாக்ஸோடைய ஆடியோ குவாலிட்டி வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்த மாதிரி தெரியல. நான் சத்தியம் தியேட்டரில் சீசன் ஸ்க்ரீனில் பார்த்தேன். மேபி அங்கே கூட பிரச்சனையாக இருந்திருக்கலாம். இந்த பேபி ஜான் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முதல் முக்கியமான டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இந்த பேபி ஜானை நீங்கள் பார்க்கணும், அது உங்களுக்கு ஒர்க் ஆக அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பாவது இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தெரி பார்த்துருக்க கூடாது. தெரி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் அம்னீஷியா வந்துருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா என்னதான் தெரி படத்தை அட்லியை நம்ம அப்பப்போ சீண்டுனாலும் கிண்டல் பண்ணாலுமே கூட அந்த படத்துக்கு பக்கத்தில் கூட இந்த ரீமேக்கால வர முடியாதுங்கிறதா உண்மை. விஜயோடைய பிரசன்ஸ், அட்லியோட ஸ்டேஜிங், ஜிவி பிரகாஷோட இசைன்னு எல்லாம் சேர்ந்து தான் ரொம்ப ப்ரெடிக்டபிளான திரைக்கதையாக இருந்தாலுமே கூட அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. ஆடியன்ஸுக்கும் ஒர்க் ஆச்சு. விஜயோட மிஸ்டிவஸான ஒரு பாடி லாங்குவேஜ், ஹியூமர், சின்ன காமிக்கல் மூமெண்ட்ஸ், கிளீஷேவா இருந்தாலும் அழுத்தமான சென்டிமெண்ட் மூமெண்ட்ஸ், பக்காவான மாஸ் மூமெண்ட்ஸ்னு எல்லாமே இங்கேயும் இருக்கு. ஆனால் ஒரு ஃப்ளேவரே இல்லை, எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ தெரி நினைவுகளை மறந்து கம்பேர் பண்ணாமல் இந்த படத்தை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அதையும் மீறி ஒர்க் ஆன விஷயங்கள் சிலது இருக்கு. என்னன்னா ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டெச் ஒன்று இல்லையா, அந்த பொண்ணை தேடுற மாதிரியான சீக்வன்ஸ், அந்த ஸ்டெச்சில் சில புது விஷயங்களை ரீமேக்ல சேர்த்திருக்காங்க. அது கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. காளி வெங்கட்டுடைய கேரக்டர் ஒரு நாயை வச்சு தேடி போற விதம் தேவையில்லாத மேனிபுலேஷனாக இருந்தாலுமே கூட அந்த பொண்ணை பார்க்குற அந்த ஒரு மொமெண்ட், அந்த பத்த வைக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் எஃபெக்டிவாகவே இருந்தது. தென் ராஜ்பால் யாதவுக்கு தனியாக ஒரு சீன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல செம்மையா கைத்திருந்தாங்க இல்லையா, அதுவும் நல்லா இருந்தது. தென் வாமிகா கபி கேரக்டருக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த மொமெண்ட் முதல்ல வரும்போது அட அப்படின்னு சொல்ல வச்சாலும் அதை வச்சு ஃபர்தரா சுவாரஸ்யமா எதுவும் பண்ணலங்கிறதுனால அடச்சே அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. இந்த ரீமேக்கோடைய முக்கியமான பிரச்சனையா எனக்கு பட்ட விஷயம் என்னன்னா, எந்த ஒரு மொமெண்ட்டையும் ப்ராப்பரா லிங்கர் பண்ண விடவே இல்லை. ரொம்ப அவசரமா ஹரிடா அடுத்தடுத்த காட்சிகள்னு ஓடி இருக்காங்க. இந்த 10 செகண்ட் ஓடிடியில் ஸ்கிப் பண்ணுவாங்களே, அப்படி மொத்த படமுமே இந்த 5 செகண்ட் ஸ்கிப் பட்டன் வச்சா மாதிரி அப்படி ஒரு பேட்டர்ல தான் எடிட் பண்ணப்பட்டிருக்கு, கொண்டு போகப்பட்டிருக்கு. இதனால ஃபிளாஷ்பேக்ல ஹீரோட இன்ட்ரோ, அந்த ஸ்கூலோட நடக்கிற சீன், தென் வில்லன் கிட்ட அந்த ரவுண்ட் ட்ராலி ஷாட்ல அப்படி சேலஞ்ச் பண்ணுவார் இல்லையா, அந்த சீன், ஐகோர்
கோர்ட் ரோடு மாதிரி ஒரு ரோடு இருக்கும், அங்கே ஒரு ஃபைட் நடக்கும் இல்லையா, அந்த சீன் பல முக்கியமான மொமெண்ட்ஸ் சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை. கடைசியில் எல்லாரையும் ஏஜென்ட்னு வேற சொல்லி சல்லுபாயை வேற கேமியோ பண்ண வச்சு சல்லியாக நொறுக்கி தள்ளியிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் கூட பயங்கர ஃபிளாட்டாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த பேபி ஜான் தெரியோட கம்பேர் பண்ணும்போது நிஜமாவே பேபி தான். தெரிய பார்க்கல இல்லை தெரிய மறந்துட்டு உங்களால் இந்த படத்தை பார்க்க முடியும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க்காக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணுங்க. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தி வெர்ஷனுக்கு சப்டைட்டில்ஸோட தான் சென்னையில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களே US 16+ அப்படின்ற ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டால் 16 வயசு கீழே உள்ளவங்க பேரண்டல் கைடன்ஸோட கூட இந்த படத்தை பார்க்க வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ வயலன்ஸ் இருக்கு. அது மைண்டில் இருக்கட்டும்.